கூட்டணியாகவும் களத்திரஸ்தானாதிபதி மற்றும் இவர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியின் கூட்டணியாக வருகிறது. ஒரு உயர்வான காம்பினேஷன். தனகாரகன் தனஸ்தானாதிபதி சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இவர்கள் நிறைய இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சுக்கிரன் என்பவர் முதலில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இது லக்னாதிபதியின் நட்சத்திரம், ராசியாதிபதியின் நட்சத்திரம். அப்படின்னு காரகன் சுக்கிரன் அப்படிங்கிறவர் களத்திரக்காரகன். அப்போ களத்திரக்காரகன் போகக்காரகனினுடைய சாதத்தில் இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கு. இதில் மைனஸ் பாயிண்ட்னு தேடி எடுத்தோம் அப்படின்னா உணவின் மேல் மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ராசியாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால 2ஆம் இடம்னா வருமானம் வரக்கூடிய இடம், 11ஆம் வீட்டுக்கு அதிபதினா நினைத்த காரியங்களில் வெற்றி, ராசியாதிபதினா தனக்கு மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக சுக்கிரன் என்பவர் மிருகசிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தாராபலத்தில் பார்த்தால் சம்பத்து தாரை. ஏன்னா சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய்ங்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இருக்கிறது. சுக்கிரன் என்பவர் இங்கு 11ஆம் வீட்டின் அதிபதி குருவான நட்சத்திரமான 11ஆம் வீட்டின் அதிபதி குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இந்த குருவுடன் சேர்ந்திருப்பார். நட்சத்திராதிபதியும் குருவாக இருப்பார், அதன் கூட இணைக்கப்பட்டுள்ள கிரகமும் குருவாக. சந்தோஷம் என்பது அவர்களுடைய வாக்கில் குடும்பத்தில் வெளிப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருக்கும் பொழுதும் இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன, இவங்களுக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன், இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதியின் சேர்க்கை, அதுவும் ஜென்ம. இப்போ இந்த பொதுவாகவே இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடியது. இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இந்த வயதை மறைத்து ஒரு இளமையான தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எங்கே இந்த ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்டாக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக. இப்போ சுக்கிரன் முதலில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன, களத்திரக்காரகன் சுக்கிரன் வரும் பொழுது இவர்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அவர்களுக்கு திருப்தியான விஷயங்கள், அதாவது அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும், எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது வரிசையாக. பிறகு சுக்கிரன்கிறவர் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமான ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். பொதுவாகவே இந்த குரு சுக்கிரன் கூட்டணிங்கிறது அந்தந்த ராசிகளுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும்னு எடுத்துக்கிட்டாலும் கடகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணி என்பது இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் வருகிற இடங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த விஷயம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். சிம்ம ராசியில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த குரு சுக்கிரன் கூட்டணி. 11ஆம் இடம் லாபத்திலே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்ன ப்ளஸ் என்ன மைனஸுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இவர்களுக்கு சுக்கிரன்கிறவர் வெற்றி ஸ்தானாதிபதி, குருங்கிறவர் புத்திரஸ்தானாதிபதி. இந்த வெற்றி ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் சேரும் பொழுது என்னாகும், ஃபர்ஸ்ட் சிம்மராசி அதிபதி சூரியனுக்கு சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தின் விதி, பிரபஞ்சத்தின் கட்டளைன்னு எடுத்துக்கலாம். சரிங்க சார், இப்போ இந்த லாபம்ங்கிறது நமக்கு எப்படி சார் ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் இவர்களுக்கு இந்த வருடத்திலேயே ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக. இவங்களுக்கு ராசியில் கேது பகவான் அமர்ந்திருந்தார் ஒரு 1.5 வருஷமா. நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ஏதோ ஒன்று இழந்தது போல் ஒரு மாதிரி ஒரு வித்ட்ராயல்
அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கேதுங்கிறவர் எங்கே இருக்கிறாரோ அந்த விஷயத்தை சுருக்கி இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்திலிருந்து இவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை, அதுவும் இவர்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதியின் வீட்டிலேயே இந்த சுக்கிரன் குருவுடன் சஞ்சாரம் செய்ய வச்சுட்டு ரூம்ல சுருட்டு படுத்து தூங்கினாலும் இவர்களை தேடி வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக வேணும். ஏன்? காசு, பணம், துட்டு, மணி, கம்ஃபர்ட்டு, லக்ஸுரி, தொழில் அபிவிருத்தி, டெவலப்மெண்ட் அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பிறகு இதே சுக்கிரன் அங்கே ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இந்த மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். இப்போ மேஷத்தை பொறுத்தவரை ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு இந்த 2 கிரகங்களின் இணைவு இவர்களுக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பதாகவும் 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பதாகவும் களத்திரஸ்தானாதிபதி மற்றும் இவர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியின் கூட்டணியாக வருகிறது. ஒரு உயர்வான காம்பினேஷன். தனகாரகன் தனஸ்தானாதிபதி சேர்க்கை, களத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதி சேர்க்கை, அதுவும் அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் என்பதனால் வழக்கமாக நிறைய இடங்களில் நிறைய தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத துக்கங்களையும் இப்போ அந்த 7.5 சனியின் துவக்கமாகவும் வந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு பூரணமான ஜாக்பாட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இவர்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் பிரமாதமாக முயற்சிகள் நிறைய செய்வார்கள். வயதை பொறுத்து அந்த முயற்சிகளுக்கு அவர்களுக்கு பலன் கிடைக்கும். ஒருவேளை நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இவர்கள் நிறைய இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சார் என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது சார், என்கிட்ட வித்தை இருக்குது சார், அந்த வித்தையை காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மேடை இல்லை சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து நபர்களும் மிகவும் விஸ்தாரமாக தங்களது விஷயங்களை வெளியிலே கொண்டு வருவார்கள். குறிப்பாக சுக்கிரன் என்பவர் முதலில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இது லக்னாதிபதியின் நட்சத்திரம், ராசியாதிபதியின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூரணமாக தங்களது திறமையை வெளிப்படுத்துவார்கள். எதையோ இழந்தது போல், எதையோ விட்டு கொடுத்தது போல், எதையோ பறி கொடுத்தது போல் ஒரு தோற்றம் இருக்காது. ரொம்பவும் யூத்ஃபுல்லாக, ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய நபர்கள். இதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ காரகத்துவ பிரகாரம் ராகு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக காரகன். சுக்கிரன் அப்படிங்கிறவர் களத்திரக்காரகன். அப்போது களத்திரக்காரகன் போகக்காரகனினுடைய சாரத்தில், அதுவும் ஒரு காற்று ராசி மிதுன ராசி புதனுடைய வீட்டில், இதை நம்ம சொல்லவே வேணாம். எந்த அளவுக்கு நடக்கும்னா, இளமை துள்ளும் சார், துள்ளிட்டு போகட்டும் சார், இளமையான நபர்களுக்கு இளமை துள்றதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. இது இளமையான நபர்களுக்கு இளமை துள்ளும்னு நான் சொல்லலை. வயோதிகத்தில் வாலிபம், அதாவது முதுமையான வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இளமை துள்ளும், அடங்க மாட்டார்கள். அடங்காமல் அவர்களுக்கு புது புது எண்ணங்கள், புது புது தொடர்பு, அடக்கினா அடங்குற ஆளா நீன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு நிறைய தொடர்புகள் வரும், நிறைய கான்டாக்ட் வரும். அப்போது பதமாக பக்குவமாக அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா இதே கூட்டணி இவர்களுக்கு குடும்பத்தில் உறவு முறை சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு இந்த குரு சுக்கிரன் கூட்டணிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா,
காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை மறைப்பார் தெரிவதில்லை அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டில் எழுதுறாங்க. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பார் தெரிவதில்லை. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பார் தெரிவதில்லைன்னு ஒரு பாட்டில் எழுதுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு ராசியாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால 2ஆம் இடம்னா வருமானம் வரக்கூடிய இடம், 11ஆம் வீட்டுக்கு அதிபதினா நினைத்த காரியங்களில் வெற்றி, ராசியாதிபதினா தனக்கு மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக வருகிறது. இது ஒரு பிரமாதமான கூட்டணி. அதுவும் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் வர்றதுனால இவ்வளோ நாளைக்கு ஜென்ம குருவில் நிறைய நஷ்டமும் நிறைய தோல்வியும் நிறைய கஷ்டமும் அனுபவித்து வந்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு வருமானம், ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு லக்ஸுரி, இவர்கள் எந்தெந்த விஷயத்தை நினைத்தார்களோ, எந்தெந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டார்களோ அந்த விஷயத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக இங்கே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுனத்துக்கு வந்த பிறகு முதலில் அவர் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீஷ நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்போது இவர்களுக்கு அந்த வெளிநாட்டு தொடர்பு, மேலும் வெளிநாட்டில் ஆதாயம், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, இந்த மிருகசீஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால வியாபாரத்தில் வரக்கூடிய கூட்டாளிகள், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த அனைத்து விஷயத்திலும் இவர்களுக்கு ப்ளஸ். அது ப்ளஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு லவ் மேரேஜே பெற்றோர்கள் சம்மதத்துடன் அரேஞ்சு மேரேஜாக மாறக்கூடிய அமைப்பு அனைத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அமைகிறது. முதலில் சுக்கிரன் என்பவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தாராபலத்தில் பார்த்தால் சம்பத்து தாரை. ஏன்னா சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய்ங்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டா இருக்கிறது. மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன், இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதியின் சேர்க்கை, அதுவும் ஜென்ம ராசியில். இப்போது இந்த பொதுவாகவே இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடியது. இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இவர்களுடைய ராசியில் ஜென்ம ராசியில் இந்த கூட்டணி ஏற்படுகிறது. குறிப்பாக அந்த மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். சுக்கிரன் சம்பத்து தாரையான ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிறைய அபிவிருத்தி என்பதும் வருமானம் என்பதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பாக வருகிறது. இப்போது இந்த ஃபீலிங்ஸு, லவ், காதல் போன்ற விஷயங்களை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் ராசியில் அமரும் பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு அட்ராக்ஷன். என்னப்பா நேத்தி வரைக்கும் ரொம்பவும் டல்லாக இருந்தியே, இப்போ ரொம்பவும் பிரகாசமாக ஒரு லைட்டு போடாமலேயே உன் முகத்தில் ஒரு ஒளிவட்டம், ஒரு ஓரா, ஒரு தேஜஸ் தெரிகிறதே என்று பலர் நம்மை பாராட்டக்கூடிய விதமாக, இதனால் பலரது கவனத்தை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக, மேலும் மேலும் நம்மை மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இளமை துள்ளக்கூடிய ஒரு இளமைங்கிறது ஒரு யூத், அதாவது ஒரு வயதான நபராக இருந்தாலும் அந்த வயதை மறைத்து ஒரு இளமையான தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எங்கே இந்த ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டாக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக தெரியும். இப்போ ராசியில் சுக்கிரன் உட்காரும் பொழுது அப்படியே எங்கேயோ
காற்றில் மிதப்பது போல், அனைவரும் நம்மையே பார்ப்பது போல், அதாவது பாட்டு மாதிரி சொல்லணும்னா, இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தில் உண்டான கனவிது அப்படின்னு ஏதோ ஒரு பாடல்ல சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி அனைவரும் நம்மையே பார்க்கிறார்களா, நம்மையே ரசிக்கிறார்களா என்பது போன்ற ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த பஞ்சமாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி களத்திர காரகனின் சேர்க்கை. அதனால் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மிதுனராசிக்காரர்கள், மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இவர் தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர், இவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் கிடைக்கும். அதில் ரொம்பவும் கவனமாக நீங்கள் அந்த நபரை தேர்ந்தெடுத்து கொள்வது அப்படிங்கிறது இதில் மெயினான விஷயம். இப்போது சுக்கிரன் முதலில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, கடன் அடையும், லாபம் வரும். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மிருகசீஷம்ங்கிறது இவங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நட்சத்திரமாக வருவதனாலும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனாலும் கண்டிப்பாக இவர்களுக்கு அதற்குண்டான அந்த வருமானம் என்பது வரும். இதுக்கப்புறம் இதே சுக்கிரன் இங்கு ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல் களத்திர காரகன், காதலுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் போகத்துக்கு காரகன்னு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ள ராகுவின் நட்சத்திரத்தின் மேல் பயணம் அப்படிங்கும் பொழுது நிறைய அந்த வேற்று மொழி நபர்கள், வேற்று இன நபர்கள், இந்த லிவிங் டுகெதரில் வரக்கூடிய அமைப்பு, கோயிங் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக இப்போவும் நான் சொல்கிற என்ன விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கான்செப்ட் ஒருவனுக்கு ஒருத்தி தான். முடிந்தவரை அந்த எத்திக்ஸை மீறாமல் இருப்பது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது, ஒரு வட்டத்துக்குள் இருப்பது, இந்த ஒரு அமைப்பை ஆக்கப்பூர்வமாக தொழில் ரீதியாக நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக, தனித்துவத்தை எடுத்து காண்பிக்க ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் நாம் மேலும் மேலும் வெற்றி, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, சொத்துக்கள் வாங்குவது, இந்த மாதிரி லக்ஸரியான விஷயங்களுக்கு நம்மை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்று கொள்ள முடியும். இதுக்கப்புறம் இதே சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த வேலையை மாற்றணும், வேற ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், அது மாதிரி புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், விரிவாக்கம் செய்யணும், பிரான்ச் போடணும், அதில் நிறைய ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், ஒரு பொலிவு கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் நம்மை உயர்த்தி கொண்டால் இதனை நம்ம அனுகூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். கடகத்தை பொறுத்தவரை இந்த குரு சுக்கிரன் கூட்டணி என்பது இவர்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருகிறது. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன்கிற கிரகத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இல்லை அப்படின்னு மூல நூட்களில் சொல்லப்பட்டாலும், அதாவது போஜனஸ்தானம், சயனஸ்தானத்தில் இந்த களத்திர காரகன் சுக்கிரன் வரும் பொழுது இவர்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அவர்களுக்கு திருப்தியான விஷயங்கள், அதாவது அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும், எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது வரிசையாக பார்ப்போம். இந்த களத்திரக்காரகன் சுக்கிரன் இவர்களுக்கு முதலில் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும். அப்போ கடகத்துக்கு மிருகசீஷம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. 5ங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம். எனவே இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டியது, அது ஒருவேளை குழந்தைங்களுக்கு நடு வயதாக இருந்தால் அது ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு புது டிஸ்டர்பன்ஸு, வெளியில் தெரியாத பழக்க வழக்கம், அந்த பழக்க வழக்கத்தினால பின்னாடி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு குறிகாட்டுவதனால் நடு வயதில் குழந்தைகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாகவும் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும், ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் குழந்தைகளை சேர்த்தாலும் சரி, குழந்தைங்க நைட் ஸ்டடின்னு லேட்டாக வந்தாலும் சரி,
ரொம்பவும் கண்ணில் அப்படியே மெழுகுவர்த்தியை வைத்து குழந்தைகளை ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர இங்கு செவ்வாய் என்பவர் கடகத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் 10ஆம் இடம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தொழில் ஜீவனஸ்தானமாக வருகிறது. ஸோ தொழில் சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் புதிதாக செய்ய போகிறேன், புதுசாக ஒரு மிஷின் வாங்குகிறேன், புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்த பிறகு அதில் ஒரு எஃபெக்ட் இல்லை, அதில் டிஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது, அதுக்காக நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், நிறைய கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இரவு நேரங்களில் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமையும், சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை ஜீரணிக்க முடியாமல் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கடன் வாங்கும் பொழுது இவர்கள் ரொம்பவும் யோசித்து தான் கடன் வாங்கணும். ஏன்னா இப்போ தான் கடகராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள்லேருந்து படிப்படியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இப்போ தான் இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் இவங்களுக்கு ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா, இந்த ராசிக்கு முக்கியமான ஒரு கிரகமான செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நீசம் அடைஞ்சிருந்ததுனால கடகராசிக்காரர்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரவில்லை. இதன் பிறகு சுக்கிரன்கிறவர் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமான ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது இவங்களுக்கு சுக்கிரன்கிறது 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றதுனால ஒரு இடம் வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறேன், என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறேன் போய் ஏதாவது ஒரு இடத்தில் இவர்கள் லாக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா பிறகு இதே சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு என்பவர் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் கண்டிப்பாக தேவையில்லாத கடன், தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் இங்கு மிகவும் புத்திசாலித்தனம். இதையும் தவிர சுக்கிரன் என்பவர் பெண்களை குறிகாட்டுகிறார். அப்போது வயதில் மூத்த பெண்கள் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு ஹெல்ப்பு, சில சமயம் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை சில சமயம் ரிலேஷன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு ஹெல்ப்பை இவர்களிடம் கேட்பார்கள். இவர்களும் அந்த இடத்தில் உடனே நோ அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்குள் அந்த பகை, அந்த வேற்றுமை, ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். இதனால் வார்த்தைகளை மட்டும் கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுறது புத்திசாலித்தனம். குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் போய் ஒரு தவறான விஷயத்தில் முதலீடு செய்வதனால், தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொள்வதனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத டென்ஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். சிம்ம ராசியில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு இந்த குரு சுக்கிரன் கூட்டணி 11ஆம் இடம் லாபத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதை என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இவர்களுக்கு சுக்கிரன்கிறவர் வெற்றி ஸ்தானாதிபதி, குருங்கிறவர் புத்திரஸ்தானாதிபதி. இந்த வெற்றி ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் சேரும் பொழுது என்னாகும்? ஃபஸ்ட்டு குட் நியூஸு, புத்திரர்கள் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு. அதாவது தங்களது தனித்துவத்தை வெளிப்படுத்துவது, அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, வயதை அனுசரித்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டியை வெளிப்படுத்தி அதன் மூலம் பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு, வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இந்த கூட்டணியானது இவர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருவதனால் இதன் மூலம் லாபம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ வெற்றி ஸ்தானாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி லாபத்தில் தனகாரகன் சேர்க்கை. அப்போது இதை நம்ம சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்குமே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. இப்போது சிம்மராசி அதிபதி சூரியனுக்கு சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும்
லாபஸ்தானத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தின் விதி, பிரபஞ்சத்தின் கட்டளைன்னு எடுத்துக்கலாம். சரிங்க சார், இப்போ இந்த லாபம்ங்கிறது நமக்கு எப்படி சார் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, முதலில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ மிருகசீஷங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம். அங்கே செவ்வாய் அப்படிங்கிறது பூமி காரகன், சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருது. அப்போது இந்த 4ஆம் வீடுங்கிறது வீடு, வாகனம், மனை, தோட்டம் போன்ற விஷயங்களை குறிகாட்டுவதனால் இப்போது நிறைய பேருக்கு வீடு பாதியில் நிற்கிது, நான் வீட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு நான் இடம் வாங்கிட்டேன், வீடு கட்ட முடியல, அப்ரூவல் வாங்க முடியல, டாக்குமெண்ட்டு மிஸ்ஸிங்கு, டாக்குமெண்ட்டே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல லக்ஸுரி வாகனம் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன் சார், என் வீட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் எங்கேயோ ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் நிப்பாட்டிட்டு ஒரு கம்ஃபர்ட் இல்லை சார், ஏண்டா வாங்கினோம், பழையபடி கால் டாக்ஸிலேயே கூட போயிடலாமா அப்படின்னு எல்லாம் விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நாம் அந்த வாகனத்தில் போகும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைடு, ஒரு சந்தோஷம், ஒரு கௌரவம். நம்ம இடத்திலேயே, நம்ம வீட்டுக்குள்ளேயே, நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே அந்த வாகனங்களை வைத்து கொள்வதன் மூலம் பார்வையாளர்கள் வரும் பொழுது ஒரு நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் கௌரவம். இதன் மூலம் நம்ம ஒரு ஹை பொசிஷனுக்கு போகிறது, அடுத்த கட்டத்துக்கு போகிறது. அப்போது ஒரு வியாபாரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கௌரவமாக நம்ம நம்பி ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய வியாபாரத்தை நமக்கு ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல காலகட்டம், தனித்துவத்தை வெளிப்படுத்துவது, இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. இப்போ அடுத்து சுக்கிரன்கிறவர் மிருகசீஷ நட்சத்திரத்திலேருந்து திருவாதிரை நட்சத்திரம்னு அந்த ராகுவோடைய சாரத்தில் போகிறாரு. இப்போ ராகுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், போககாரகன். சுக்கிரன்கிறது களத்திரகாரகன். சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசி மிதுன ராசி, மிதுனத்துக்கு அதிபதி புதன், இது காற்று ராசி. இந்த கூட்டணியில் அமர்ந்து இவர்களுக்கு 5ஆம் இடம் புத்திஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது நாம் காதல் வயப்படக்கூடிய இடம். அப்போது புதிய தொடர்புகள், அது இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வயதை தாண்டி மூத்த வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சுக்கிரன்கிறவர் கண்டிப்பாக அவருடைய வேலையை செய்வார். என்ன செய்வார்? மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன் அப்படின்லாம் இப்போ பாட்டு எழுதுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய புதிய தொடர்புகளையும் நிறைய புதிய நபர்களையும் புதுசாக இந்த ராகுங்கிறவர் டிஜிட்டல் மீடியா தானே. அப்போ டிஜிட்டல் மீடியாவில் வர்றது, ஃபேஸ்புக்கில் வர்றது, வாட்ஸ்அப்பில் வர்றது, ஜோசப்பில் வர்றது, இந்த மாதிரி எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு நிறைய கான்டாக்ட்ஸையும் நிறைய நபர்களையும் நம்மகிட்ட நோக்கி கூட்டிட்டு விட்டுருவார். விட்டுட்டு அவர் போய் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பார். அதாவது நமது மனதை தூண்டுவார். அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்ம ட்ராவல் பண்ணலாம், இந்த நபரோட நம்ம ட்ராவல் பண்ணலான்னு நம்மை அவர் ஆசை காண்பிப்பார். இப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம அடக்கி வாசிக்கணும். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு இத்தனை நாள் எங்கேருந்து ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ராசியில் கேது பகவான் அமர்ந்திருந்தார் ஒரு 1.5 வருஷமாக. நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ஏதோ ஒன்று இழந்தது போல் ஒரு மாதிரி ஒரு வித்ட்ராயல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. கேதுங்கிறவர் எங்கே இருக்கிறாரோ அந்த விஷயத்தை சுருக்கி விடுவார். இப்போ கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவும் குஷியாகவும், ரொம்பவும் ஹாப்பியாகவும், ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு அந்த எல்லா விஷயத்தையும் இழந்து ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போல், ஏதோ ஒரு மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமில் போய் சிக்கினது போல் நிறைய கன்னிராசிக்காரர்கள் இந்த மனநல மருத்துவர்களை பார்க்க வேண்டியது, உற்சாகமாக இருக்கிறதுக்கு டேப்லெட் எடுத்துக்கொள்ள வேண்டியது. வேற ஒரு சிலவங்கெல்லாம் சொன்னோம்னா மனநல ட்ரீட்மெண்ட்டுக்கே நாங்கள் போயிட்டோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்தது. இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்திலிருந்து இவர்கள் வெளியே கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை, அதுவும் இவர்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதியின் வீட்டிலேயே இந்த சுக்கிரன் குருவுடன் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ 10ஆம் இடம்ங்கிறது தசம கேந்திரம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். சார் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வாய்ப்பே வேணாம் சார்னு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி
உள்ளே வச்சுக்கிட்டு ரூமில் சுருட்டு படுத்து தூங்கினாலும் இவர்களை தேடி வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லையும் நிறைய சிக்கல்லையும் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்பொழுது தான் அவர்கள் அந்த மைண்டு லெவலில் உற்சாகம் ஆவார்கள். ஏன்னா இது எல்லாமே 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த கூட்டணி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானாதிபதி தனகாரகனின் சேர்க்கை அப்படின்னா தனஸ்தானாதிபதினு சுக்கிரன், தனகாரகன் அப்படின்னா குரு. இதை இப்படியும் எடுத்துக்கலாம், தனஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியின் சேர்க்கை. அப்போ தனமும் சுகமும் சேர்ந்து வருகிறது. இது எப்படி வருது? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வருது. அப்போ ஒரு லக்லேயோ ஒரு லாட்ரிலேயோ ஒரு ரேஸ்லேயோ வரல, தொழிலில் வருது. அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ், சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய கௌரவம். இதை இப்படி எடுத்துக்குவோம். இவர்களுக்கு பாக்யாதிபதி களத்திராதிபதி சேர்க்கை. இப்போ பாக்யாதிபதி சுக்கிரன், களத்திராதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி குரு. அது களத்திரம்னா லவ், மேரேஜு, அப்புறம் இவர்களுக்கு லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இதையும் குறிக்காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு ஜீவனத்தில் வர்றது இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு விஷயத்தையும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் விழுவது ஜோதிட ரீதியாக தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு உயர்வான யோகமாக சொல்லப்படுவது. அப்படின்னா இப்போ உள்ள பாஷையில் சொன்னோம்னா ஒரு கெத்துடா, ஒரு மாசுடா அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த காலத்து பசங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டாக, ஒரு ஸ்டைலாக, ஒரு பலரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக வருவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு டானிக்னா வேற டானிக்கை நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு நல்ல டானிக்காக, ஒரு உற்சாகமாக, தங்களது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக, தொழில் ரீதியாக பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பாக, குறிப்பாக இந்த சுக்கிரன்கிறவர் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது வெற்றி ஸ்தானாதிபதியின் சாரத்தில் தனஸ்தானாதிபதி அப்புறம் சுகஸ்தானாதிபதியின் கூட்டணி. சார் எதுவுமே புரியலையே சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா உங்களுக்கு வெற்றி, வாய்ப்பு, காசு, பணம், துட்டு, மணி, கம்ஃபர்ட்டு, லக்ஸுரி, தொழில் அபிவிருத்தி, டெவலப்மெண்ட் அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பிறகு இதே சுக்கிரன் அங்கே ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இந்த ராகுங்கிறவர் இவர்களுக்கு நட்பு கிரகமாக வந்துருச்சு. ஏன்னா இந்த ராசியாதிபதி புதனுக்கு ராகு இஸ் அ ஃப்ரெண்ட்லி பிளானட். அதுக்கு மேலே சுக்கிரன் ட்ராவல் பண்ணும்போது இப்போ சுக்கிரனுடைய பவர் 10ன்னு வச்சுக்குவோம், ராகுவோடைய பவர் 1000. அப்போது 10 into 1000னா 10,000 டைம்ஸ் ஆம்பிளிஃபை ஆகக்கூடிய, மேக்னிஃபை ஆகக்கூடிய அமைப்பு. இதில் என்ன ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னா, இது எல்லாமே 10th ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், மிதுன ராசி, அதுவும் காற்று ராசியில் வர்றதுனால மின்னல் வேகத்தில் இவர்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 இயர்லேயே கோச்சாரத்தில் இதுதான் பிரதர் எனக்கு ஜாக்பாட்டு, இதுதான் பிரதர் எனக்கு ஹைலைட்டு, இந்த ஒரு காலகட்டத்தில் நான் சம்பாதிச்ச விஷயத்தில் லக்ஸுரியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், லக்ஸுரியாக ஒரு கார் வாங்கினேன், ஒரு ஜுவல் வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பாக வரும். இப்போ மேக்சிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த அவைலபிள் லக் ஃபேக்டர், தனித்துவத்தை வெளியே கொண்டு வருவது, உங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர், உங்களுடைய டேலண்ட்டை வெளியில் கொண்டு வருவது. இதன் மூலம் ரொம்ப நாளைக்கு நான் பிஸியாக இருக்கிறேன் பிரதர். அதுவும் இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள், ஊடகங்களில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என் அப்பாயின்மெண்ட்டே இல்லை பிரதர், என் மொபைல் எல்லாம் நான் லாக் பண்ணி ஏரோப்ளைனில் போட்டேன் பிரதர், ஏன்னா என்னால் டேட்டு கொடுக்க முடியல பிரதர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வாய்ப்புகள் மேலும் மேலும் வரும். அதில் யார் உங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குறாங்க, யார் உங்களை மரியாதையை நடத்துகிறார்கள், யார் நல்ல கிளைண்ட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுடைய ட்ராவல் பண்ணுவது புத்திசாலித்தனம். பிறகு இதே சுக்கிரன் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா,
குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யும் தனஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த கூட்டணி 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு இடம், நல்ல லக்ஸரியான வீடு, வாகனம், ஒரு அபிவிருத்தி, அதன் மூலம் இதை வச்சு தான் சார் என் பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியோடைய நான் மேரேஜ் பண்ண போகிறேன், என் பையனுக்கு இதை வச்சு தான் சார் ஒரு நல்ல வரன் பார்க்க போகிறேன், அந்த ஒரு சம்பந்திகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தாலே ஒரு கெத்துடா, ஒரு ஹை ஸ்டைல்ரா, ஒரு பெரிய ஃபேமிலியில் நம்ம போய் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜை பில்ட் பண்ண போகிறேன்னெலாம் யாரெல்லாம் மனசில் வச்சிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அதை இப்பொழுது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய காலகட்டம். அபிவிருத்தி என்பது ஏற்படும், ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும். இது எல்லாமே தொழில், லாபம், குறிப்பாக சுகஸ்தானம், கம்ஃபர்ட், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கன்னிராசியை பற்றி நம்ம கேட்கவே வேணாம். சும்மாவே இவர்கள் ரொம்பவும் ஜாலியாகவும் குஷியாகவும் இருக்கக்கூடிய நபர்கள். தன்னால் அந்த ராசியில் கேது வந்ததுனால் ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல் இருந்தார்கள். இனிமே சொல்லணும்னா இவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றி என்பது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள். இதில் சார் கன்னிராசிக்கு இன்னும் 2 லைன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், இதில் குறிப்பாக நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் வர்றவங்களுக்கு இந்த செவ்வாய் நட்சத்திரம் சம்பத்து தாரை. அப்போது அஸ்தத்தில் வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் என்னன்னா, சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சம்பத்து தாரை, தாரைனா நட்சத்திரம், சம்பத்துன்னா என் ஃப்ரெண்டு சம்பத்து சார் அந்த சம்பத்தை சொல்கிறீங்களானா இல்லை, சம்பத்துன்னா சம்பத்துக்கள், வருமானம். அப்போது அதை நீங்கள் காசு பணம் துட்டுன்னு எடுத்துக்கலாம். மேலும் மேலும் அபிவிருத்தி. சார் நீங்கள் அஸ்தத்துக்கு சொல்கிறீங்களே, சித்திரை மேலே என்ன சார் கோபம்னு கேட்காதீங்க. சித்திரைக்கும் சம்பத்து தாரை. செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய்க்கு ராகு என்பவர் சம்பத்து தாரை. அப்போது சம்பத்துக்களை நிறைய கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்களும் ஒரு நல்ல விஸ்தாரமான ஒரு செல்வந்தராக மாறக்கூடிய காலகட்டம். அப்போது கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் தொழில் ரீதியாக பத்திரமாக கவனமாக லாபகரமாக உபயோகித்து கொள்ளுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி சார். நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார், இன்னும் 2 லைன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்க்க போகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர், மலேசியா, பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம். ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.